சரி, இன்றைக்கு உங்களுக்கு உங்கள் மத்தியில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பாஸ்டர் உங்களுக்கு டீச் பண்ண இருக்கிறேன். ஆல்ரைட், as we know, இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு தரிசனம். The Lord has given us a goal. Go and preach the gospel. Right? Now, இப்போ எனக்கு ஒரு கேள்வி எழும்புது. When I say that we have to go and preach the gospel, okay, நீங்கள் என்னத்தை போய் பேச போகிறீங்க? When you see your friends, கர்த்தரை அறியாதவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்நியர்களை பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு என்ன நம்ம போய் சொல்ல போகிறோம்? இது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. Many times நமக்கு தெரியல what to give to them, what to share to them. Okay, now let me help you. By the way, இன்னைக்கு பாஸ்டருடைய பிரசங்கம் தலைப்பு, என்னுடைய செய்தி தலைப்பு blessing from the gospel. Blessings from the gospel. அதாவது இந்த சுவிசேஷம் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த சுவிசேஷத்தின் மூலியமாக வருகிற ஆசீர்வாதம் என்ன, அது நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம், சுவிசேஷத்தை நம்ம சொல்லும் பொழுது, மற்றவர்கள் மத்தியில் போய் இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து மூலியமாக வருகிற நன்மை என்னது என்று சொல்லி பகிர்ந்து கொள்ளுகிறோம். We try to share to them the blessing that we can receive through Christ, accepting Christ. நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு என்ன ஆதாயம், உங்களுக்கு நீங்க பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதம் என்னது என்று அந்த அடிப்படையில் தான் பேசுகிறோம். ஸோ இப்போ என்ன பிரச்சனை, நான் ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். அநேக நேரத்தில் அந்த பிளெஸ்ஸிங் செய்தியை நம்ம ஷேர் பண்ணும்பொழுது, இந்த கண்டென்ட்ஸை போய் கொடுக்கும் பொழுது, we are making a lot of mistakes and blunder. சரியா? ஏன்னா அந்த டெஃபினேஷன் ஆஃப் பிளெஸ்ஸிங் நமக்கு தெரியல. பிளெஸ்ஸிங்னா என்னது அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கேள்வி நான் கேட்டேன்னா, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிப்ளிக்கல் பிளெஸ்ஸிங் இஸ் வெரி வெரி ராங். ஸோ ஆஃப்டன் டைம் நம்ம என்ன செய்கிறோம், தவறான பிளெஸ்ஸிங்கை போய் ப்ராப்பகேட் பண்ணுறோம். ஓகே, அப்போ அந்த தவறான அந்த பிளெஸ்ஸிங்னா என்னது, சரியான சுவிசேஷம் பிளெஸ்ஸிங்னா என்னது என்று சொல்லி உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு கோடு போட்டு உங்களுக்கு நான் பிரித்து நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஓகே, ஐ அம் கோயிங் டு ஸ்பிளிட் டு யூ, ஐ வாண்ட் டு ஷோ டு யூ, சரி, two type of blessing, the incorrect blessing, at the same time the correct blessing that we can receive, that the people can receive through the message of the cross. பாஸ்டர் கூட இருக்கிறீங்களா? ஸோ இதை நீங்கள் சரியாக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் விளங்கி கொள்ளணும். சரி, the மிஸ்கன்செப்ஷன், அதாவது இந்த பிளெஸ்ஸிங்கை நம்ம என்ன செய்கிறோம், தவறான வகையில் புரிந்து நம்ம பேசுகிறோம். ஸோ பொதுவாக நான் என்ன பார்க்கிறேன், பிளெஸ்ஸிங்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எந்த பேசேஜ் வரோம்னா, பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் 28ஆம் அதிகாரம் இருக்குது. Turn with me to book of Deuteronomy chapter 28. உபாகமம் 28ஆம் அதிகாரம். Many times நம்ம என்ன செய்கிறோம், அங்க இருக்கிற பிளெஸ்ஸிங்கை பொறுக்கி சூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், இதுதான் கிறிஸ்து மூலியமாக பெறுகிற ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம். ஓகேவா? Now by the way, if you are there, நீங்க உபாகமம் 28க்கு வாங்க. இருக்குதா? ஓகே, now எடுத்துட்டீங்கன்னா பாஸ்டரை பாருங்க. If you see carefully, மொத்தம் எத்தனை வசனம் இருக்குது? 68 verses. Correct? Now even there நீங்க அது ரெண்டா பிரிக்கலாம். The first 14 verses talking about blessings, and then 15 இருந்து 68 பார்த்தீங்கன்னா, from verse 15 onwards up to 68, you will see the curses, blessing and curses. இப்படி வச்சுக்குவோம். வலது பக்கத்தில் blessing, இடது கரத்தில் curses இருக்குது. ஓகேவா? நம்ம என்ன செய்கிறோம், அங்க இருக்கிற blessing எடுத்து ஜனங்கள் மத்தியில் பேசுகிறோம். ஓகேவா? நம்ம படிச்சா நமக்கு டைம் இல்லை, ஒரு சம்மரி மட்டும் நான் கொடுக்குறேன். அந்த இடத்துல என்ன ஆசீர்வாதம் நமக்கு எழுதி கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா, நீங்க பாருங்க, நான் ஆங்கிலத்தில் ஒன்றா சொல்லி நான் விளக்கி நான் சொல்றேன். Blessed in the city, blessed in the country. பட்டணத்திலே, தேசத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. Fertile woman, அதாவது பெண்களுடைய கருவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருவை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Plentiful crops, அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வயல்ல வேலை செஞ்சாங்க. உங்களுக்கு நிறைய வயல் மூலியமாக வருகிற வருமானம். அடுத்தது abundant bread and grain, சாப்பாட்டு குறை பஞ்சம் இல்லை, ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நமக்கு சாப்பாட்டை கர்த்தர் கொடுப்பார். Blessed coming in coming and blessed in going out, நீங்க வரத்திலும்
நீங்கள் போக்கிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will defeat your enemies. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் என்ன செய்வீர்கள்? மேற்கொள்வீர்கள். Form of blessing. அடுத்தது feared by other nation. எதிரிகள் உங்களை பார்த்து என்ன செய்வார்கள்? பயப்படுவார்கள். The Lord will cause fear, okay, when people see you. Alright, அடுத்தது you will see plentiful rain. சரியான காலகட்டத்தில் according to the season, God will send rain, which is so important during those days. அடுத்தது lend to other nation. மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீர்கள், நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள். And finally you will see the word, you will be the head and not the tail. இப்போ நல்ல கவனிங்க, நம்ம என்ன நினைக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இதுதான் கிறிஸ்தவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரைட், நீங்க பாருங்க, இதுல ரெண்டு காரியம் இருக்குது. அதோடைய கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா, firstly you must understand those days இந்த commandments இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. It is a promise that God gave to a nation called Israel. Firstly, ரெண்டாவது, if you look at the nature of that blessing, it is all physical blessing. ரைட் தானே? பணம், வருமானம், அப்பம், கற்பத்தின் கனி, குடும்பம், ஏற்ற காலகட்டத்திலே மழை, வயலிலே நமக்கு வருமானம். சோ இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோமோஷன் and so on, it is all talking about worldly blessing. உலக ரீதியான ஆசீர்வாதம். Let me remind all of you, இந்த gospel சொல்றோம் பாத்தீங்களா, blessing that coming through Christ, nothing to do with physical. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன், அது பிரைமரி இல்ல, அது செகண்டரியாக மாறுது. இப்போ திருச்சபையில நம்ம என்ன செய்கிறோம்? இத குறித்து நம்ம பேசுகிறோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்க்கிறோம், நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நீங்க தலையா மாறிடுவீங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்காது. நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா பட்டினியாக இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி நம்ம எதை கொடுக்கிறோம்? அந்த ஜனங்களுக்கு என்ன ப்ராமிசஸ் கொடுக்கிறோம்? அந்த வேர்ல்ட்லி பிளெஸிங் நம்ம என்ன பண்றோம்? நம்ம கொடுக்கிறோம். பாருங்க, அத ஜனங்கள் கேட்கும்போது ஜனங்களுக்கு அதுதான் கவர்ச்சி. ஓ, that means if I believe in Christ, நான் புவரா இருக்க மாட்டேன். If I believe in Christ, எனக்கு சீக்கு வராது. If I believe in Christ, நான் பட்டினியா இருக்க மாட்டேன்னு சொல்லி ஜனங்களோட சிந்தைக்குள்ளாக நம்ம எந்த ஆசீர்வாதத்தை அழுத்தி அவர்களுக்குள்ளாக நம்ம விதைக்கிறோம்னா உலக ரீதியான ஆசீர்வாதம். அப்ப ஜனங்கள் ஏன் சபைக்கு வராங்க? சபைக்கு வந்தா நம்ம மேன்மையாக இருக்கலாம். I still remember one lady told me recently, one Hindu lady, சர்ச்சுக்கு போகிறவங்க எல்லாம் செழிப்பா இருக்கிறாங்களே, can I come to church? பாருங்க, அந்த அட்ராக்ஷன் பாயிண்ட் என்னது? சர்ச்சுக்கு போனா ஜனங்கள் எல்லாம் எப்படி வருவாங்க? நிறைய பணம் வந்துரும், செழிப்பா இருப்பார்கள் என்று சொல்லி அந்த ஒரு நோக்கத்தோட தான் ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள்? சபைக்கு வருகிறார்கள். பிரியமானவர்கள், நான் சொல்லுகிறேன், that is not the blessing that come through the gospel. இது பழைய ஏற்பாடு. இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் கர்த்தர் இத சொன்னாரு, புதிய ஏற்பாட்டிலே வேற. Now how can you say that, pastor? Now if you read carefully, அந்த முதல் 14 வசனத்தை பார்த்தீங்கன்னா, it is actually coming with terms and condition. நோட்டீஸ் பண்ணியிருக்கிறீங்களா? எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி கர்த்தர் சொல்லல. உங்களுக்கு ஒரு சில நிர்பந்தங்கள் இருக்குது, terms and condition இருக்குது. it is like a contract. பாருங்க, ஒரு வீடு நான் வாங்கினேன்னா பத்திரத்தை நான் என்ன பண்ணணும்? படிச்சு நான் சைன் பண்ணணும். ரைட்டு தானே? ஒரு வாகனத்தை நான் வாங்கணும்னா அந்த வாகனம் என்னுடைய பேருக்கு வரணும்னு சொந்தமாக வேண்டும் என்றால் அந்த பத்திரத்தை படித்து அதை அக்ரி பண்ணி நான் என்ன செய்யணும்? சைன் பண்ணணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. இஃப் யூ ரியலி ரீட் தட் 14 verses properly, இந்த எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அதை ஃபுல்ஃபில் பண்ணனாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னது? முதல் வசனத்தை வாசிங்க. நான் ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன், பாஸ்டர் உங்களுக்கு அந்த விளக்கம் சொல்றேன். The first terms are, if you see properly, if you fully obey the Lord your God and carefully follow all his commands I give today, the Lord your God will set you high above all the nations on the earth. So என்ன terms and condition? அந்த தேவன் கொடுத்த கட்டளைகள்,
ஓல்ட் டெஸ்டமென்ட்ல கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது பாத்தீங்களா? If you fully obey the commandments, then all these blessing will belongs to you. If you fully keep the commandments. Now what அதோட அர்த்தம் என்னது? fully keep the commandments னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? வலது பக்கமோ இடது பக்கமோ நீங்க என்ன பண்ண கூடாது, கொஞ்சம் கூட அந்த லாவை வந்து நீங்க பிரேக் பண்ணவே கூடாது. 100% சரியா கர்த்தர் சொன்னபடி நீங்க நடந்தாதான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமாய் மாறும். ஓகே, now read verse 14 now. 14வது வசனத்தை இப்பொழுது தமிழ்ல வாசிங்க. another terms and condition. அந்த 14 வாசிங்க இப்போது. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்காமல் மேலாவாய். Now let me read in English. Do not turn aside. Can you see the word? Terms and condition. Second terms and condition. Terms there. Do not turn aside from any of the command I give you today, to the right or to the left, following other gods and serving them சொல்லி எழுதி இருக்குது. That means ஒரு சொந்தம் நான் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். One of the command is do not commit murder. ஆமா தானே? அது நீங்க கீப் பண்ணணும். But how to keep? Firstly, நல்ல கவனிங்க. In the New Testament, Jesus வந்து அந்த commandments வந்து இன்டர்பிரேட் பண்றாரு. நம்ம நினைக்கிறோம் கொலை என்று சொல்லும்போது இன்னொரு மனுஷனை வந்து நான் என்ன பண்றேன், கத்தி எடுத்து குத்தி அவனை கொலை செய்றேன். ஆனா இயேசு என்ன செய்யறாரு, அந்த கமாண்ட வந்து இன்டர்பிரேட் பண்றாரு. என்ன சொல்ல வராரு, உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக when you get angry against your brethren, you have committed murder in your heart. எத்தனை பேரு உங்களுடைய சகோதர சகோதரிகளை பார்த்து திட்டி இருக்கிறீங்க, ஏசி இருக்கிறீங்க, டேய் உன்னைய வந்து கொலை செய்யணும்னு சொல்லி கொலை செய்யல, மனசுல எண்ணி இருக்கிறோம், செஞ்சிருக்கலையா? The moment you have done that, God is so holy, the Lord is telling, நீ என்ன பண்ணிட்ட, பிசிக்கலி நீ கொலை செய்யல, ஆனா உன்னுடைய இருதயத்திலே உன்னுடைய சகோதரன் நீ என்ன பண்ணிட்ட, கொலை பண்ணிட்ட. அப்படின்னா ரூலை வந்து பிரேக் பண்ணிட்டுமா, பிரேக் பண்ணலையா? பிரேக் பண்ண வசி அந்த ஆசீர்வாதம் சொன்ன பார்த்தீங்களா, உங்களுடைய தலை மீது வரவே முடியாது. ரெண்டாவது உதாரணத்தை நான் சொல்றேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு கட்டளை இருக்குது, கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. do not commit adultery. விபச்சாரம் பாவம் செய்யக்கூடாது. பாருங்க, அந்த விபச்சாரம் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி ஓகே இயேசு என்ன பண்றாரு, சரியான வகையில இன்டர்பிரேட் பண்றாரு. அதோட அர்த்தம் என்னது, not necessarily I sleep with another woman apart from my wife. ஜீசஸ் என்ன சொல்றாரு, என்னுடைய மனசுல என்னுடைய கண்ணுல வந்து மற்றவங்களுடைய மனைவியை வந்து தவறான வகையில, பெண்களை வந்து தவறான வகையில நான் பார்த்துட்டேனா, யோசிச்சிட்டேனா, என் மனசுல நான் என்ன பண்ணிட்டேன், தேவனுக்கு விரோதமாக விபச்சாரம் பண்ணிட்டேன் என்று சொல்லி இயேசு இன்டர்பிரேட் பண்றாரு. அப்படி பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, நான் என்ன சொல்ல வரேன், 10 கட்டளைகள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது, 10 commandments, and with that 10 commandments we have plentiful other commandments. நிறைய commandments நம்ம என்ன பண்ணுகிறோம், பிரேக் பண்ணுகிறோம். And because we have broken the commandments, none of us can inherit the blessing. In another word, நான் என்ன சொல்ல வரேன், ஆதாம் கோத்திரத்திலே பிறந்தவர்கள், those who born through the generation of Adam, because we inherit அந்த sinfulness, நமக்குள்ள பாவ சுபாவம் இருக்கிறபடினால் ஒரு மனுஷனும் என்ன பண்ண முடியாது, 100க்கு 100 அந்த commandments-ஐ கீப் பண்ணி வாழவே முடியாது. You understand? So in another word, all of us have broken the commandments. அப்படினா நமக்கு இப்பொழுது blessing இல்ல. அந்த Deuteronomy chapter 28 என்ன சொல்ல வருது, you cannot inherit the blessing. நமக்கு இப்பொழுது என்ன இருக்குது, சாபமே. சாபம்னு சொல்லுங்க. அந்த சாபத்தை குறிச்சு நான் படிக்க நான் விரும்பல, அது பார்க்கும் பொழுதே பயங்கரமா இருக்கும். பட் ஒரே ஒரு சாபத்தை நீங்க பாருங்க, அதெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த கடைசி கர்ஸ் என்னது, that we supposed to inherit because of our sinfulness we have broken the law. நமக்கு வரப்போகிற சாபம் என்னது, அந்த 65வது வசனத்தை மட்டும் வாசிங்க, 65 வாசிங்க. அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால்கள் தாங்கி தரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். Okay, verse 20, chapter 28 verse 68, the last curse.
வெரி ஸ்கேரி டு ரீட். இனி காணாதி போதும். படிச்சிட்டிங்களா? 28 படிச்சிட்டிங்களா? 68 படிச்சிட்டிங்களா? 68 மட்டும் வாசிங்க. 68 மட்டும் கடைசி சாபம். இனி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன வழியாய் கர்த்தர் உன்னை கப்பல்களிலே எகிப்துக்கு திரும்ப கொண்டு போக பண்ணுவார். அங்கே உங்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரர்களாகவும் வேலைக்காரிகளாகவும் விற்கப்படுவீர்கள். உங்களை கொல்வரும் இல்லாதிருப்பார்கள் என்றார். Okay, the Lord will send you back in ships to Egypt on a journey I said you should never make again. Now by the way, going back to Egypt னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து வெளியே வரும்பொழுது அடிமைகளாய் வந்தார்கள். They were slave. Now God is telling to them, you will go back and will become slave again சொல்ல வராரு. நீ மறுபடியும் அந்த சாபம் என்ன பண்ணுது? மனுஷர்களை அடிமைகளாய் மாத்துது. அது மட்டும் இல்ல, right? There you will offer yourself for sale to your enemies as a male and female slave, but no one will buy you னு சொல்லி எழுதி இருக்குது. அப்படினா அங்க அடிமைகளாய் போய் நீங்கள் என்ன செய்வீர்கள்? You will sell yourself. உங்களை விற்க பார்ப்பீர்கள். ஆனா ஒருத்தனும் என்ன செய்ய மாட்டான்? உங்களை விலைக்கு உங்களை வாங்க மாட்டான். மதிப்பில்லாதவர்கள். சரியா? You sell yourself, nobody going to buy you. அதுதான் curse. Right? So உங்க மைண்ட்ல நான் சொல்றேன், whenever you go back to the Old Testament, the Old Testament is reminding all of us, because of our sinful nature, we can never inherit God's blessing. நமக்கு இருக்கிறது இப்பொழுது curses மட்டுமே. அந்த curses னு சொல்லும் பொழுது, the last curse, நமக்கு அந்த self value நமக்கு இல்லைன்னு சொல்லி அப்படியாக தான் Old Testament நமக்கு டீச் பண்ணுது. விளங்குதா இல்லையா? Now அந்த கடைசி curse நான் சொன்ன பார்த்தீங்களா 65, it is so important because அதுக்கு ஒரு significant இருக்குது in the New Testament. Later on அதை நான் உங்களுக்கு explain பண்றேன். Now so far so good. பாஸ்டர் சொல்றது உங்களுக்கு புரியுது தானே? How we have broken the law, terms and conditions நம்ம break பண்ணியாச்சு, and therefore we inherited the curses in the Old Testament. All right? Now இப்போ இன்னொரு கேள்வி, லாஜிக்கான கேள்வி கேட்கிறேன். அந்த லாவை 100% கீப் பண்ணனவர் யாரு? David? No. Abraham? No. ரெண்டாவது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? Isaiah the prophet? No. Nobody. Now ஒரே ஒரு ஆளு தான் அந்த gift அந்த command கீப் பண்ண முடியும். Who is that person? Jesus Christ himself. Jesus Christ himself. ஏன்னா அவர்தான் சுத்த மன்னன், சுத்த கன்னர் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுது. அவர்தான் பரிசுத்தர். Only him, only God who gave the law, who came as a man, only Jesus can keep that law 100%. ஒரு மனிதனும் என்ன செய்ய முடியாது? அதை நாம் தொடவே முடியாது. பட் ஒரு குட் நியூஸ் இருக்குது. என்ன பாஸ்டர் நீங்க ரொம்ப சேடான நியூஸ் சொல்றீங்க? I thought you going to say something good. Pastor, you telling me go back home with the curse, pastor. Nobody going to buy me. அதான் நியூ டெஸ்டமென்ட்க்கு வரணும். நியூ டெஸ்டமென்ட்ல என்ன வருது? காஸ்பல் வருது. காஸ்பல் சொல்லும் பொழுது இஸ் டாக்கிங் அபௌட் கிரைஸ்ட். நவ தி blessing சொல்றேன். புதிய ஏற்பாட்டுல இயேசு உலகத்துக்கு வராரு. அப்போ இந்த சுவிசேஷத்தின் மூலமாக வருகிற ஆசீர்வாதம் என்ன? In the New Testament will be, firstly நான் அப்படி போட்டிருக்கிறேன், the first point, the first blessing, இதை தான் நீங்க சொல்லணும். மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது உலக ஆசீர்வாதத்தை குறித்து பேசாம இதை சொல்லுங்க. என்ன சொல்லணும் நீங்க? Firstly, the blessing of the gospel is about a person, Jesus Christ himself. He is the best gift from heaven. ஐயா, சுவிசேஷத்தின் மூலமாக வருகிற ஆசீர்வாதம் என்ன? ஐயா, அந்த ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே the person Christ himself. நீங்க மற்றவங்கிட்ட சொல்லும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்தான் பரிசு, அவர்தான் prosperity, அவர்தான் blessing. அவரை நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ முடியும். Tell them about Jesus Christ, not the worldly blessing.
ஐயா, இந்த உலக ஆசீர்வாதம் இருக்குது பாத்தீங்களா, நிலை நிற்காது. இந்த உலக ஆசீர்வாதம் அழிந்து போக வேண்டிய ஆசீர்வாதம். ஆனாலும் நித்திய ஆசீர்வாதம் என்னது? கிரைஸ்ட். Tell them about Jesus Christ. If you trust the Lord, if you believe Christ, you will have life. அத சொல்லுங்க. You will find way. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன் என்று அத நீங்க எம்பசைஸ் பண்ணி நீங்க ப்ராபகேட் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு என்ன தெரியுது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உலக ரீதியான ஆசீர்வாதம் இல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா சரியா தேவனையே நம்ம என்ன செய்கிறோம்? பொக்கிஷமாக நம்ம பார்க்கிறோம். That is why if you really read the New Testament, என்ன சொல்ல வராங்கன்னா, God the Father gave us a gift. Heaven gave us a gift. Imagine பண்ணுங்க, இப்போ என்னுடைய மகளுக்கு பிறந்த நாள் சரியா, என்ன பரிசு நான் வாங்கி கொடுப்பேன்? I will try to give her the best, right? என்னுடைய மனைவிக்கு பிறந்த நாள், recently pastor bought for her iPad. Wow. And she was so happy, I tell you. She was so, you know why? She's my wife. I want to make sure to give her the best gift. Okay? Now, அதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்? Heaven நமக்கு ஒரு gift கொடுக்குது, ஒரு blessing கொடுக்குது. இந்த நியூ டெஸ்டமென்ட்ல அந்த blessing னு சொல்லும் பொழுது it is about Christ himself. For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believes in him shall not perish but have eternal life. இதுதான் பிரைமரி, இதுதான் சப்ஸ்டன்ஸ். நம்ம என்ன பண்ணுகிறோம்? the primary substance விட்டுட்டு we are giving them the secondary. That is the mistake the churches is doing. It is like the prodigal son. இந்த கெட்ட குமாரன் கதையை பார்த்தீங்கன்னா, அப்பாவை விட்டுட்டு, ஐயா அப்பா கிட்ட எல்லாம் இருக்குது, அப்பாவை இந்த மகன் என்ன செஞ்சிருக்கணும்? சொந்தமாய் ஆக்கி இருக்கணும். எங்க அப்பா தான் என்னுடைய உயிர், எங்க அப்பா தான் என்னுடைய ஜீவன், எங்க அப்பா என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு சகல ஆசீர்வாதமும் உண்டு. இவன் என்ன பண்றான் பாருங்க, அப்பா வேண்டாம சரியா, he refused the father, he denied the father, he do not prefer to be with the father. rather அவன் என்ன செய்கிறான் பாருங்க, உலக கொடுக்கிற சந்தோஷம், உலக கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்றான்? இப்பொழுது அப்பாவுடைய பிரசன்னத்தை விட்டுட்டு அப்பாவே வேண்டான்னு சொல்லி உலகத்துல போய் இப்பொழுது மாட்டி கொள்ளுகிறான், சிக்கி கொள்ளுகிறான். ஆனா பிறகு அதெல்லாம் அனுபவிச்ச பிறகும் உள்ளத்தின் ஆழத்துல, அவன் உள்ளத்தின் ஆழத்துல the emptiness, vacuum was there. ஐயா நான் சொல்றேன், உங்களுக்கு வீட்டுக்கு மேல வீடு இருக்கலாம், வாகனத்துக்கு மேல வாகனம் இருக்கலாம், you can get married with most beautiful woman, most handsome man. நான் சொல்றேன், இது எல்லாம் உங்களை என்ன பண்ணாது? satisfy பண்ணாது. கெட்ட குமாரன் அது எல்லாம் அனுபவிச்சிட்டான். he was thinking sex will give me ஒரு satisfaction. He tried sex. He would have tried drugs. He tasted drugs. It is not really satisfying. என்னமோ செஞ்சு பார்த்தா, செலவு பண்ணனா, எல்லாத்தையும் வாங்கினாங்க, வாங்க 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 அனுபவிச்சா, ஒண்ணுமே அவனை என்ன பண்ணல? திருப்தி படுத்தல. இறுதியில ஐயோ மனம் திரும்பி யார் வீட்டுக்கு வரான்? I want my father. I want to return back to my father. எங்க அப்பா வீட்டிலே எல்லா நன்மையும் உண்டு. இன்னைக்கு மெசேஜ் வருது to the church, return back to God. அவர்தான் உங்களுடைய பொக்கிஷம். ஐயா, he is the most valuable pearl that God has offered for all of us. அவரை நம்ம என்ன செய்யணும்? பிடித்துக் கொள்ள வேண்டும். அவரை பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீவன் உண்டு. எப்படின்னா, நான் ஒன்று சொல்றேன், மனுஷன் இந்த உலகத்தில் வாழுகிறதுக்கு 3 முக்கியமான காரியம் தேவைப்படுது. ஆக்சிஜன், சுவாசம், சுவாசிக்கிறதுக்கு. அடுத்தது என்னது? குடிக்கிறதுக்கு தண்ணீர், we need water to drink. 4வது அப்பம். That is why Jesus இப்படி illustrate பண்றாரு. when he came to the world, என்னத சொன்னாரு? நானே ஜீவன் சொல்றாரு. like oxygen, Jesus said, I am your life. Secondly, Jesus said,
I am that living water. என்னை ஏற்றுக்கொள்ளு. You must accept me. You must receive me. You must connect with me. And then you will experience the living water. And then Jesus said, I am the bread of life. நானே ஜீவ அப்பம். அப்போ இயேசு அந்த ஜீவன் சொல்லும் பொழுது, ஜீவ ஊற்று சொல்லும் பொழுது, அப்பம் சொல்லும் பொழுது, it is not talking about physical water, physical bread. It is all referring to Christ himself. Christ himself. ஐயா, நீங்க அவரை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி வராது, உங்களுக்கு தாகம் வராது, நீங்கள் ஜீவிப்பீர்கள். இதை நம்ம விட்டுட்டோம். இன்னைக்கு திருச்சபை எப்படியாக போயிருச்சு? கெட்ட குமாரனை போல இந்த இயேசு குடிக்கின்ற இன்பத்தை விட உலகம் இன்பம் கொடுக்குது என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? பிசிக்கல் பிளெஸிங்கை போய் தேடிக்கொண்டு இருக்கிறோம். சில்லறையை நம்ம என்ன பண்ணுகிறோம்? தேடிக்கொண்டு இருக்கிறோம். ரிமெம்பர் a parable Jesus shared. Jesus சொல்றாரு, the importance of him, the importance of his kingdom. முதலாவது நம்ம யாரை தேடணும்? முதலாவது என்னையும் என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லுகிறார். That means நல்ல கவனிங்க, kingdom of God சொல்லும் பொழுது it is all referring to the king himself. Hey, what is kingdom without the king la? Am I right? என்னையா ராஜ்யம்? ராஜ்யம் சொல்லும் பொழுது it is referring to the king himself. Kingdom of God க்கு ராஜா யாரு? ஹலோ, மெஸ்ஸாயா Jesus Christ. அப்போ கடவுள் ஜீசஸ் என்ன சொல்றாரு? seek first me, seek my kingdom, seek me ன்னு சொல்றாரு. விளங்குதா? சோ அது ஒரு இடத்துல வந்து ஒரு parable ஷேர் பண்றாரு ஒரு மனுஷன். இது எங்க நீங்க வாசிக்கலாம், நீங்க வீட்ல போய் you can get this. Matthew chapter 13 verse 44 to 46. மத்தேயு 13:44 ல இருந்து 46 வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே, நீங்க திருப்பிட்டீங்கன்னா look at pastor. I will read in English. தமிழ்ல படிக்க வேண்டாம். The kingdom of heaven is like a treasure. Hallelujah. Amen சொல்லுங்க. Treasure னு சொல்லுங்க. தமிழ்ல you will see the word பொக்கிஷம். The kingdom of God. Now again, kingdom of God சொல்லும்போது referring to Christ himself. The kingdom of heaven is like a treasure hidden in a field. When a man found it, he hid it again, and then in his joy went and sold all he had and bought the field. Again, the kingdom of heaven is like a merchant looking for a fine pearls. When he found one of great value, he went away and sold everything he had and bought it. அப்பனா என்ன அர்த்தம்? Put it this way, brother Caleb. அவருக்கு ஏற்கனவே 3 வீடு இருக்குது. ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்கிறாரு, யூ நேம் இட், எல்லாம் வச்சிருக்கிறாரு. அழகான மனைவி, நிறைய நிலவலாம் இருக்குது அவருக்கு, பெரிய பந்தா அவரு, மில்லியனர். ஒரு நாள் இவர் என்ன செய்யறாரு? அவர் நடந்து போகும் பொழுது ஒரு நிலத்தை பார்க்கிறாரு. அந்த நிலத்துல என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குது. தோண்டி பார்த்தாரு. அலிபாபா படம் பார்த்துருக்கிறீங்களா? ஞாயிசோ மத்த காஜி சுரானி அது காஜு இருக்கும். உள்ளுக்கு என்ன இருக்கும்? அர்த்த கருண். அந்த நிலத்துல என்னத்தை கண்டுபிடிச்சிட்டாரு? ட்ரெஷரை கண்டுபிடிச்சிட்டாரு. And he knew, நான் வச்சிருக்கிற பொக்கிஷத்தை விட, நான் வச்சிருக்கிற பங்களாவை விட இது 1000 times more valuable சொல்லி அவர் என்ன பண்றாரு? தந்திரமா மறுபடியும் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு எல்லாத்தையும் இருக்கிறத போய் வித்துட்டு he bought the whole field because he knew, here I have found something more valuable. Jesus என்ன சொல்றாரு? If you found Christ, who is the pearl, who is the treasure, நீங்க என்ன பண்ணிருவீங்க? இந்த உலக காரியம் எல்லாம் எனக்கு குப்பைன்னு சொல்லி நம்ம மாறிடுவோம். You get my point? Look at Paul the apostle. He had his credential. படிப்புல முத்தனவன், பதவியில முத்தனவன், எல்லா உலக ரீதியான ஆசீர்வாதத்தை அடைந்தவன். Time came, he found Christ. You know what he said? இயேசு கிறிஸ்துவை அவன் அடைந்த பிறகு, அந்த ஜீவனை அவன் அனுபவித்த பிறகு,
இயேசுவை ருசிச்ச பிறகுங்க அவர் என்ன சொல்றான், இது எல்லாம் குப்பை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு you know why you are so attached to the world? You know why the attraction is so strong? You are going back to the world because you have not found the treasure. பொக்கிஷத்தை நீங்க என்ன பண்ணல, இன்னும் பார்க்கல, பெற்றுக்கொள்ளல. எனக்கு கிறிஸ்து ஜீவன்க. ஐயா, எனக்கு கிறிஸ்து ஜீவன். ஓகே, now so I am totally against the prosperity gospel. I am totally against prosperity gospel. அது deviation. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணினாரு, பசியா பட்டினியா இருந்தாரு. அப்போ இயேசுக்கு சோதனை வந்தது. Who tempted Christ? Satan. சேட்டன் என்ன பண்றான், ஜீசஸை டிவியேட் பண்ண, எப்படியாவது விழுந்து போயிடணும்னு சொல்லி சோர்வை கொடுத்து அவரை மேற்கொள்ளணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறான். நிறைய சோதனை வருது. அதுல பிசாசு சேட்டன் கொடுத்த ஒரு முக்கியமான சோதனை என்ன தெரியுமா, ஜீசஸுக்கு உலகத்தை ஆஃபர் பண்ணினான். He showed, Satan showed to Jesus the entire world. இந்த உலகத்தில் இருக்கிற மகிமை, இந்த உலகத்தில் இருக்கிற புகழ், இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் காரியங்கள் எல்லாத்தையும் காண்பிக்கிறான். And the Satan said, if you worship me, if you bow down to me, all these things will belongs to you. ஜீசஸ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறாரு பாத்தீங்களா. இயேசுவுடைய கண்கள் யார் மீது இருந்தது? பிதாவின் தேவன் மீது இருந்தது. And you know what Jesus said to Satan? We have to only love God. We only have to worship God with all our hearts என்று சொல்லி அந்த வசனத்தை பயன்படுத்தி பிசாசு என்ன பண்றாரு, மேற்கொள்ளுகிறாரு. உலகம் இயேசுவை மேற்கொள்ள முடியல. இன்னைக்கு அந்த Deuteronomy chapter 28 சொன்ன பாத்தீங்கன்னா first 14 verses, அதை கொடுத்து நம்ம என்ன பண்ணுகிறோம், ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வர வைக்கிறோம். அது வேசித்தனம், அது ஸ்பிரிச்சுவல் அடல்டரி. நீங்க வந்தீங்கன்னா இயேசு உங்களுக்கு பணத்தை கொடுப்பாரு. நீங்க வந்தீங்கன்னா ஒரு மனைவி இல்லைங்க, 3 மனைவியை கொடுப்பாரு. அவன் பார்க்கிறான், ஐயோ இது வின் வின் சிச்சுவேஷன். Man, I can get my bungalow, I can get my Lamborghini, I can get all the worldly blessing just by accepting Christ. Why not? It is a win-win situation. ஐயா, இது win-win situation. ஓகே, நம்ம என்ன செய்வோம், இயேசுவை தேடி வருவோம். உண்மையிலே நான் சொல்றேன், நம்ம சர்ச்சுக்கு ஒரு பொம்பளை வந்துச்சு. அந்த பொம்பளை கிட்ட யாரு சொன்னா தெரியல, நீங்க நல்லா சர்ச்சுக்கு வந்து நல்லா ஓன்னு இருப்பீங்கன்னு சொல்லி எவனோ போய் சொல்லிட்டான். அந்த பொம்பளை சர்ச்சுக்கு வந்துருச்சு. 1 மாசம் 2 மாசம் வந்துச்சு, ஒரு ஆசீர்வாதம் வரல. அது வரை நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டா இதை குறித்து நான் பேசவே மாட்டேன், எல்லாம் நெகட்டிவாக தான் பேசுவோம். கடைசியில் வந்து அந்த பொம்பளை கேட்டுச்சு, நீங்களாம் சொன்னீங்க சர்ச்சுக்கு வந்தா நல்ல வருமானம்லாம் வரும்னு சொல்லி 10 வெள்ளி தசமமாக கொடுத்தா அடுத்த மாசத்துல கர்த்தர் 200 வெள்ளி கொடுப்பாருன்னு சொன்னீங்க. ஒரு மண்ணங்காட்டி இல்லையே சார், என்ன போய் பேசுறீங்களா? யாரோ என்ன பண்ணிட்டாங்க, தப்பான சுவிசேஷத்தை சொல்லிட்டாங்க. அப்ப எதுக்கு வராங்க? இயேசுவை தேடி வரல. எதுக்கு வராங்க? இயேசுவின் இடத்தில் இருந்து என்ன லாபம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி அதற்காக வராங்க. உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா இல்லையா? சோ blessing சொல்லும்போது இஸ் டாக்கிங் அபௌட் கிரைஸ்ட் himself firstly. ரெண்டாவது, இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. ஸ்பிரிச்சுவல் blessing சொல்லுங்க. நம்ம என்ன பண்றோம் பாஸ்டர்? Spiritual blessing, pastor, why you want to talk about that, pastor? அதுல என்ன பாஸ்டர் அதுல மேன்மை இருக்குது? ஆனா அதுல தான் ரகசியம் இருக்குது. Let me connect back. டியூட்ரோனமில கடைசி சாபம் என்ன சொன்னேன்? பைபிளை திருப்பாதீங்க, அதான் நான் சொன்னல. டியூட்ரோனமில கடைசி சாபம் என்னது? நீ விற்கப்படுவாய் as a slave, no one will. அப்படியே நீங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க, இருளுக்குள்ளாக மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்க. புதிய ஏற்பாட்டில் the person Christ came, he died for us on the cross, he shed his holy blood. With that blood, வேண்டாம் தள்ளப்பட்டவர்களாக இருந்தீங்க பார்த்தீங்களா, உங்களை வந்து ரத்தம் சிந்தி பர்ச்சேஸ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் அடிமைகள் அல்ல, தள்ளப்பட்டவர்கள் அல்ல, இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். இதுதான் தேவன் கொடுக்கின்ற பரலோக மேன்மை, ரட்சிப்புங்க. இன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை அடைந்து
நம்ம ரட்சிப்பை பெற்று ரிசீவிங் salvation, உங்களுக்கு இட்டர்னல் லைஃப் இருக்குது, உங்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு என்ன இருக்குது? நித்திய வாழ்க்கை இருக்குது. இதுதாங்க கிறிஸ்து மூலியமாக வருகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா சொல்லுங்க. Worship him, honor him. You must have relationship with him because he purchased you with his holy blood. He died in your place. ஐயா, நம்மை உயிருக்கு உயிராக நேசிக்கிறவர் யாரு? அந்த இயேசு கிறிஸ்து. அவரோடு உறவு கொள்ளுங்கள். அதுதான் சுவிசேஷத்தின் மூலியமாய் வருகிற ஆசீர்வாதம். அப்போ மற்றவர்கள் உங்க பார்த்து கேள்வி கேட்டாங்கன்னா என்ன ஆசீர்வாதம்? நீங்க சொல்லுங்க கிறிஸ்து ஆசீர்வாதம் முத்து. ரெண்டாவது நீங்க சொல்லுங்க உங்களுக்கு சல்வேஷன் இருக்குது, உங்களுக்கு நித்திய வாழ்க்கை இருக்குது, இதுதான் என்னுடைய இயேசு குடிக்கின்ற ஆசீர்வாதம்னு சொல்லுங்க. அதை கேட்டுட்டு வந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் நிலை நிற்பார்கள். ஏன்னா அவங்க எதற்கு வந்தாங்க? கிறிஸ்துவுக்காக, நித்திய வாழ்க்கைக்காக வந்தாங்க. இப்படி போன்றவர்கள் கடைசி வரைக்கும் நிலை நிற்பார்கள். If you promise the worldly blessing, halfway they will go back. They will go back. ஏன்னா அது ஒரு satisfaction மனுஷனுக்கு கொண்டுட்டு வரவே வராது. பாஸ்டர் கூட இருக்கிறீங்களா? நான் சொல்றது விளங்குதா இல்லையா? சரி பாஸ்டர். Still pastor, I just want to conclude. நான் முடிக்க இருக்கிறேன். Still pastor, are you trying to say இந்த பிசிக்கல் பிளெஸிங் நம்ம பெற்றுக்கொள்ள மாட்டோமா? சில பேர் மண்டலம் அப்படி கொஞ்சம் குழம்பிருச்சு. என்னால பாஸ்டர் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கா சொல்றாரு, இயேசு சொல்றாரு, அப்படின்னா எங்களுக்கு பாஸ்டர் இந்த உலக ஆசீர்வாதம் எங்களுக்கு இல்லையா? நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறுது, சிந்தை மாறணும். ஃபார் எக்ஸாம்பிள், அது நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். டு யூ நோ, இந்த உலகத்தில் இயேசு இருக்கும் பொழுது சில ப்ராஸ்பெரிட்டி குறித்து பேசினாரு, வேர்ல்ட்லி பிளெஸிங் குறித்து பேசினாரு. We go back to Christ. How the Lord taught his followers about worldly blessing. பாருங்க, பணம் நமக்கு தேவை, வருமானம் நமக்கு தேவை, சாப்பாட்டு நமக்கு தேவை. பாருங்க, இத குறித்து இந்த நியூ டெஸ்டமென்ட் ஜீசஸ் himself taught the believers. எப்படி சொல்லி கொடுத்தாரு? அந்த கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஐ டெல் யூ, நோ ஒன் கேன் டச் யூ. நீங்க இந்த உலகத்துல பரிபூர்ணமாய் நீங்க என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஓகே, பாஸ்டர் கூட வாங்க இப்பொழுது. மேபி we can read. ஓகே, lesson from Jesus. இயேசு இந்த உலக ரீதியான ஆசீர்வாதத்தை எப்படியாக நமக்கு சொல்லி கொடுத்தாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த பிரசங்கத்தை கேட்டுட்ட பிறகு எல்லாம் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வேலைக்கு போகாம பிச்சை வாங்க கூடாது. நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க பாஸ்டர், worldly blessing is not important one. So I want to be like a monk la. இந்த சர்ச்சுக்கு monk மாறாதீங்க. That is not my point at all. Right? Now, in the context of Jesus' teaching in the New Testament, வாசிங்க. Okay, I'll read in English. If that is how God clothes the grass of the field, which is here today and tomorrow is thrown into the fire, will he not much more clothe you? Much more clothe you. You of little faith. So do not worry, saying, what shall we eat? What shall we drink? Or what shall we wear? For the pagans, பாருங்க, அவிசுவாசிகள், அந்நியர்கள், for the pagans run after all these things, and your heavenly Father knows that you need them. But seek first the kingdom, his kingdom and his righteousness, and all these things will be given to you as well. Therefore do not worry about tomorrow, for tomorrow will worry about itself. Each day has enough trouble of its own. இங்க இயேசு என்ன சொல்றாரு? பறவைகளை பாருங்க, பறவைகளை யார் போஷிக்கிறா? தேவன் போஷிக்கிறார். இந்த பூச்செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்குது, அதுக்கு உடையை கொடுத்தவர் தேவன். அப்போ இங்க இயேசு என்ன டீச் பண்றாரு? நீ பரம பிதாவை நோக்கி பாரு. இவர் என்ன செய்கிறாரு? பூச்செடிக்கு, பறவைகளுக்கு எல்லாம் சாப்பாட்டு கொடுக்கிறவர். நீ அவரே நம்பி இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியதை கொடுப்பான். அதுதான் சொல்ல வர்றாரு. நம்மளுடைய பேசிக் நீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நம்மளுடைய தண்ணி, சாப்பாட்டு, வேலை, வருமானம், இதெல்லாம் நமக்கு பேசிக் நீட்ஸ். இங்க ஜீசஸ் என்ன டீச் பண்றாரு? அந்த பேசிக் நீட்ஸ் அனுதினமும் அப்போ வேண்டியதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. He will give you the daily bread. That is your blessing. As long you have daily food, as long you have a shelter, you got water to drink, அது
ஆசீர்வாதம். இன்னைக்கு உங்களுக்கு வீடு இருக்குதா இல்லையா? பி content. சாப்பாடு இருக்குதானே? பி content. அந்த மாதிரி திருப்தியாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். as a Christian, இங்க என்ன ஜீசஸ் டீச் பண்றாரு? அந்த போதும் மனப்பான்மை உங்களுக்கு இருக்க வேண்டும். பை த வே, உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன். அந்த பரமண்டல ஜெபம் இருக்குதுல்ல, the Lord's Prayer, சரியா? பரத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரத்திலே செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக, அன்று உள்ள ஆகாரத்தை, அப்ப என்ன அர்த்தம்? give us our, என்ன சொல்ல வராரு? நாளைக்குள்ள சாப்பாட்டு இல்லை, டோன்ட் வரி. இன்னைக்கு சாப்பாடு உனக்கு இருக்குதா? அதுவே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு உலக ஆசீர்வாதம்னு சொல்லும் பொழுது கண்டென்ட்மென்ட் இருக்கணும், சரியா? எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, கஞ்சி குடிச்சாலும் சந்தோஷமா இருக்கிறோம் சொல்லுவாங்க. my parents always say this because பாஸ்டர் வளரும் பொழுது பற்றாக்குறையில் இருந்தோம். அடிக்கடி பழைய சாப்பாட்டு தான் இருக்கும். எங்க அப்பா ஒரு காரியம் சொல்லுவாரு, கஞ்ச குடிச்சாலும் சந்தோஷமா இருக்கிற பத்தியா, கிவ் glory to God. உனக்கு சாப்பாட்டு இருக்குது. இன்றைக்கு ஐயா போதும் மனப்பான்மை நமக்கு இருக்கணும். be content, right? do not be greedy, do not be like a pagan. they want to சேர்த்து வைக்கணும் சொல்லி they fell into a lot of trap. பிசாசுடைய கண்ணில நம்ம என்ன செய்கிறோம்? மாட்டிக்கொள்ளுகிறோம். இன்னைக்கு உனக்கு வீடு இருக்குதா? வருமானம் இருக்குதா? வேலை இருக்குதா? be content. திருப்தியாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் பை த வே ஒரு வார்த்தை, ஒரு காரியத்தை நான் செலக்ட் பண்றேன். இப்போ வந்து இந்த டேரிஃப் இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்குது. அமெரிக்கன் இம்போஸ்ட் டேரிஃப். ஃபியூ டேஸ் அகோ பாஸ்டர் வாஸ் லிசனிங் டு சேனல் நியூஸ் ஏஷியா நியூஸை நான் கேட்கும் பொழுது சிங்கப்பூருடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாரு. சிங்கப்பூரியனுக்கு வரப்போகிற பாதிப்பு குறித்து சில காரியத்தை சொன்னார். இட் இஸ் வெரி த்ரூ. நமக்கு எல்லாருக்கும் பொருளாதார ரீதியிலே பெரிய ஒரு போராட்டம் வரப்போகுது. உங்களுக்கெல்லாம் வேலை போகிற பிரச்சனை கூட வரலாம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இப்போ நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பொருளாதார ரீதியிலே ஒரு விளர்ச்சி, ஒரு வீழ்ச்சி வரலாம். இந்த இடத்துல இந்த பிரசங்கத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நோ மேட்டர் வாட், சரியா? எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டு இருந்துச்சுன்னா, குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா, தங்குறதுக்கு வீடு இருந்துச்சுன்னா, போதும் மனப்பான்மையோட வாழ கற்றுக்கொள்ளுங்கள். do not be greedy. ஆமென் சொல்லுங்க. இதுதான் கிறிஸ்டியனுடைய blessing. this is what Paul even taught to Timothy. be content என்று சொல்லி கொடுக்கிறாரு. போதும் மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? இதுதான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் உலக ரீதியான கொடுத்த ஆசீர்வாதம். ஸோ இந்த செய்தியை போய் ஜனங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் நல்ல விசுவாசிகளாக இருப்பீங்க. மற்றவர்களுக்கு நல்ல வகையில், சரியா, செய்தியை நீங்கள் கொண்டுட்டு வரீங்கன்னு அர்த்தம். ஆமென். கம் லெட் அஸ் ப்ரே. நம்ம ஜெபிப்போம்.